Hello everyone. இந்த வீடியோல காமன் மிஸ்பிரனவுன்ஸ்ட் வேர்ட்ஸ் தவறாக உச்சரிக்கப்படுகிற சில வார்த்தைகளை தான் நம்ம பார்க்க போறோம். முதல் வேர்டு டிசர்ட். DESSERT. டிசர்ட். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? டிசர்ட். டிசர்ட் அப்படின்னா a sweet course after the meal. நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட்டான பொருளை தான் நம்ம டிசர்ட் அப்படின்னு சொல்லுவோம். For an example, for dessert, we had ice cream. நாங்கள் டிசர்ட்டுக்காக ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். Next word, desert. 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 இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? Desert. Desert அப்படின்னா பாலைவனம். The camels live in the desert. ஒட்டகங்கள் பாலைவனத்தில் வசிக்கின்றன. நெக்ஸ்ட் வேர்டு லூஸ். LOSE. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா லூஸ். லூஸ் அப்படின்னா இழந்த அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், he loses his job because of his laziness. அவன் அவனுடைய சோம்பேறித்தனத்தினால் வேலையை இழக்கிறான். நெக்ஸ்ட் வேர்டு லூஸ். LOOSE. லூஸ் அப்படின்னா தளர்வான அப்படின்னு அர்த்தம். ரொம்ப டைட்டா இல்லாத அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், these pants are too loose. இந்த பேண்ட் மிகவும் தளர்வாக உள்ளது. நெக்ஸ்ட் வேர்டு voracious. VORACIOUS. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா voracious. voracious. voracious அப்படின்னா பேரார்வமிக்க அல்லது அதிக ஆசையுடைய அல்லது பெரு வேட்கையுடைய அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், she is a voracious reader of short stories. அவள் ஒரு பேரார்வமிக்க அல்லது பெரு வேட்கையுடைய சிறுகதைகள் வாசிப்பவள். நெக்ஸ்ட் வேர்டு voracious. VERACIOUS. பட் இதோடைய ப்ரொனன்சியேஷன் சேம் தான். voracious. voracious அப்படிதான் சொல்லுவோம். voracious அப்படின்னா உண்மை பேசுகின்ற அல்லது நேர்மையான அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், he is a voracious journalist. அவர் ஒரு உண்மையான பத்திரிகையாளர். நெக்ஸ்ட் வேர்டு quite. QUITE. இதனுடைய ப்ரொனன்சியேஷன் quite. quite அப்படின்னா மிகவும் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், this is quite interesting. இது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. நெக்ஸ்ட் quiet. 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 இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா quiet. quiet. quiet அப்படின்னா அமைதியாக அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், please be quiet in the library. நூலகத்தில் தயவு செய்து அமைதியாக இருங்கள். நெக்ஸ்ட் வேர்டு accept. 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 accept அப்படின்னா ஏற்றுக்கொள் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், I accept your invitation. நான் உங்களது அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன் அல்லது நான் உன்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன். accept. EXCEPT. accept. accept. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? accept அப்படின்னு சொல்லணும். accept அப்படின்னா தவிர அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், everyone answered except John. ஜானை தவிர எல்லோரும் பதிலளித்தார்கள். நெக்ஸ்ட் வேர்டு affect. 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 affect அப்படின்னா பாதிப்பு உண்டாக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், the weather will affect your mood. வானிலை உங்கள் மனநிலையை பாதிக்கும். நெக்ஸ்ட் வேர்டு effect. EFFECT.
effect. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? effect. effect அப்படின்னா விளைவு அப்படின்னு அர்த்தம். For an example, the medicine has no side effects. மருந்துக்கு எந்தவித பக்க விளைவுகளும் இல்லை. Next word, access. A-C-C-E-S-S. access. 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 access அப்படின்னா அணுகுவது அப்படின்னு அர்த்தம். For an example, you need a password to access the website. வலைத்தளத்தை அணுக கடவுச்சொல் தேவை, அதாவது பாஸ்வேர்ட் தேவை. Next word, excess. E-X-C-E-S-S. excess. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? excess அப்படின்னு சொல்லணும். excess அப்படின்னா அதிகமாக அப்படின்னு அர்த்தம். For an example, he was fined for excess speed. அவனுக்கு அதிவேகத்திற்காக அல்லது அதிக வேகத்திற்காக அபராதம் விதிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் வேர்டு மொரால். M-O-R-A-L-E. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? மொரால். மொரால் அப்படின்னா நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், the team's morale was high after the victory. வெற்றிக்கு பிறகு அந்த அணியினுடைய நம்பிக்கை உயர்ந்தது. நெக்ஸ்ட் வேர்டு moral. M-O-R-A-L. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? moral. moral. moral அப்படின்னா நீதி அல்லது நெறி. For an example, the moral of the story is to help others. கதையினுடைய நீதி அல்லது நெறி பிறருக்கு உதவுவது என்பதுதான். நெக்ஸ்ட் வேர்டு precede. P-R-E-C-E-D-E. precede. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? precede. precede அப்படின்னா முற்படு அல்லது முந்தி அல்லது முன்பு அப்படின்னு சொல்லலாம். For an example, a short introduction will precede the main event. முக்கிய நிகழ்ச்சிக்கு முன்பு சிறிய அறிமுகம் இருக்கும். நெக்ஸ்ட் வேர்டு proceed. P-R-O-C-E-E-D. proceed. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? proceed. proceed. proceed அப்படின்னா தொடர்ந்து மேற்செல் அப்படின்னு அர்த்தம். continue அப்படின்னு அர்த்தம். For an example, you may now proceed with the application process. நீங்கள் இப்பொழுது விண்ணப்ப செயல்முறையை தொடரலாம். நெக்ஸ்ட் வேர்டு segue. S-E-G-U-E. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா segue. segue. segue அப்படின்னா ஒரே தொடர்ச்சியாக ஒரு விஷயத்திலிருந்து மற்றொரு விஷயத்துக்கு மாறும் மாற்றம். அதாவது ஒரு டாபிக்ல இருந்து இன்னொரு டாபிக்கு மாறுகிற செயல் தான் segue அப்படின்னு சொல்லுவோம். For example, suddenly she segued into a discussion about her favorite books. திடீரென அவள் விரும்பும் புத்தகங்களை பற்றி பேசத் தொடங்கினாள். நெக்ஸ்ட் வேர்டு quinoa. Q-U-I-N-O-A. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா quinoa. quinoa அப்படின்னு சொல்லணும். quinoa-னா உணவு பொருள். For example, I tried a new salad recipe today with quinoa. நான் இன்று quinoa-உடன் ஒரு புதிய சாலட் ரெசிபியை முயற்சித்தேன்.